ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பீக்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: பீக்கங்காய் தோல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி, தக்காளி, வரமிளகாய், பூண்டு, உப்பு, எண்ணெய், துருவிய தேங்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது அதில் சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். இப்போ வறுபட்டுருச்சு. இப்போது இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. வரமிளகாய் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணும். நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போது இதில் பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளியும் நல்லா வதக்கி விட்ருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி இப்போ வதங்கிடுச்சு. இதில் இப்போது நம்ம பீக்கங்காய் தோலை அலசி வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பீக்கங்காய் தோல் வேகணும். இப்போ பீக்கங்காய் தோல் வெந்துருச்சு. இப்போ இதில் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ இதை வதக்கி விடுங்க. இப்போது இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.